பிரம்ம முகூர்த்த வேளையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து பூஜை செய்வதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக ஆடி மாதம் என்றால் அம்மனுக்குரிய மாதம். அம்மன் என்றால் வேப்பிலை இல்லாமல் இருக்குமா? வேப்பிலையை பறித்து வந்து வீட்டு நிலை வாசலிலும் பூஜை அறை வாசலிலும் வைக்க வேண்டும். கண்டிப்பாக முறையில் ஆடி 1ஆம் தேதி நிலைவாசலை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய குலதெய்வமானது நம் வீட்டு நிலை வாசலில்தான் குடியிருக்கும் என்று கூறப்படுகிறது. அதனால் நாம் குலதெய்வ வழிபாட்டை நிலை வாசலில் இருந்துதான் செய்ய வேண்டும். நிலைவாசலின் 2 புறங்களிலும் சிறிய தட்டை வைத்து அதில் வேப்பிலையை உருவி போட்டு அதற்கு மேல் சிறிய அகல் விளக்கை வைத்து இலுப்பை எண்ணெய் ஊற்றி சிவப்பு நிறத்தில் போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். பிறகு ஒரு சிறிய செம்பை எடுத்துக்கொண்டு அதை சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அது நிறைய சுத்தமான தண்ணீரை பிடித்து எடுத்து வந்து நிலைவாசலில் வைத்துவிட்டு அதில் சிறிது மஞ்சள் தூள், சிறிது குங்குமம், சிறிது வேப்பிலை, ஒரு எலுமிச்சம் பழம், ஒரு ரூபாய் நாணயம் இவற்றை போட வேண்டும். இவ்வாறு போட்டு முடித்த பிறகு உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை 108 முறை கூறி வீட்டிற்குள் வரவேண்டும் என்று அழைக்க வேண்டும். உதாரணமாக மாரி அம்மன் என்று இருந்தால் மாரியம்மனை வருக வருக என்று கூற வேண்டும். இப்படி 108 முறை கூறிவிட்டு அந்த செம்பை உங்களுடைய 2 கைகளாலும் எடுத்து பயபக்தியுடன் வீட்டிற்குள் வந்து பூஜை அறையில் வைக்க வேண்டும். இந்த செம்பில்தான் குலதெய்வம் வீற்றிருக்கிறார் என்று பொருள்படுகிறது. பிறகு குலதெய்வத்திற்கென்று ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நைவேத்தியமாக படைத்து உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். மறுநாள் காலையில் இந்த செம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரை வீடு முழுவதும் ஒரு இடம் விடாமல் பாத்ரூம் முதற்கொண்டு தெளிக்க வேண்டும். மீதம் இருக்கும் தண்ணீரை செடிகளில் ஊற்றிவிட வேண்டும். இதற்குள் இருக்கக்கூடிய எலுமிச்சம் பழத்தை பூஜை அறையில் வைத்து விடுங்கள்.